உணர்ந்து நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறேன். நீண்ட நெடிய காலம் மக்களுக்கு போராடணும். அதற்கு சாட்சியா நம்முடைய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகவீர பாண்டியன் இருக்காரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர் போய் சட்டமன்றத்தில் அடி வச்சு இன்னைக்கு 26 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோ காலம் நீண்ட நெடிய காலம் மக்களுக்கு சமரசம் இல்லாமல் போராடினோம். ஆனால் என்னால் ஒரு ஆயா வேலை கூட வாங்கி கொடுக்க முடியல. என்னால் சமரசம் இல்லாமல் போராட முடிஞ்சிச்சு. யாரும் தவறாக நினைச்சுக்க வேணாம். மரியாதைக்குரிய தலைவர், தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் காலத்திலிருந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய காலம் வரை ஒடுக்குமுறைக்கு எதிராக வீரியமாக போராட முடிஞ்சிச்சு. மக்கள் அணிதிரட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் அரசு வேலை வாய்ப்புக்கு விளிம்புநிலை இருக்கக்கூடிய மக்களுடைய பிள்ளைகளை வாரிசுகளை அனுப்ப முடியல. அப்போ யதார்த்தத்தை நாங்கள் உணர்றோம் கிராமப்புறங்களுக்கு போகிறப்ப. அப்போ இதுக்கு மாற்று வழி என்னன்னு யோசிக்கிறப்ப தான் ஒவ்வொரு மனிதனும் சுயமாக நிற்கணும்னு கல்வியும் பொருளாதாரமும் அவசியம் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்து 2008 இப்படி ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கணும்னு போகிறோம். அப்போ ஈழ போராட்டம் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தோம். அதில் என் கூட இருந்த 2 பேர் தேசிய பாதுகாப்பு இடத்துல சிறைக்கு போயிட்டான், அகரக்கிற முடியல உள்ளவன். அப்போ அந்த குடும்பத்தை பராமரிக்கணும். அடுத்தடுத்த நிகழ்வுல போகிறப்ப இதில் கவனம் செலுத்த முடியல. அப்படியே அடுத்தடுத்த வருஷம் ஓடிடுச்சு. 2018 இந்த பதிவு நம்பரில் இருக்கும் 2018. அதில் பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளை உழைக்கும் மக்களுடைய பங்களிப்போடு மக்களுக்கு பணியாற்றி வந்தோம். அப்போ என்னோடு மக்கள்கிட்ட பணியாற்றக்கூடிய தோழர்கள்ட்ட இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா ஒரு ஒருங்கிணைந்த வளாகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு பல கட்டங்களாக கலந்து பேசணும். என்னுடைய நோக்கத்தை சொன்னோம். சரினா இதுதான் சரியான வேலை திட்டம், இதற்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோம்னு சொன்னாங்க. அப்படியே அவர்கிட்ட கலந்து பேசி தான் நமக்கான ஒரு வளாகத்தை கட்டமைக்கணும்னு சொல்லி பேசணும். அதனுடைய முடிவில் தான் இப்படி ஒரு திட்டத்தை முன் வச்சு இன்னைக்கு உழைக்கும் மக்களிடம் கையேந்தி இன்னைக்கு 42 லட்சம் ரூபாய்க்கு மக்களுக்கான சொத்தாக நீங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல பக்கத்தில் புல்வெளியாக தெரிந்த கொடியாக பறந்துகிட்டு இருக்க இந்த இடம் ஏறத்தாழ 1 லட்சம் சதுர அடியில் ஒரு 1500 அடி குறையும் மக்களுக்கான இடமாக நம்ம வாங்கியிருக்கிறோம். இதில் ஒரு ஒருங்கிணைந்த வளாகத்தை கட்டமைக்கணுங்கிறது தான் நோக்கம். அதில் அரசு போட்டித் தேர்வை எதிர்கொள்ளக்கூடியவங்களை வருஷத்துக்கு 100 பேரை இங்கேயே தங்க வச்சு கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு உணவு கொடுத்து அரசு வேலைக்கு அவர்களை தயார்படுத்தணுங்கிறதா நம்முடைய நோக்கம். அடுத்தது இளைஞர்களுக்கு பெண்களுக்கு சுயமா தொழில் பயிற்சியை கொடுத்து அவர்களை தொழில் முனைவோராக உருவாக்கணும். இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு அவங்களுடைய தனித்திறமையை மேம்படுத்துவதற்கான தன்னாளுமை பயிற்சி. இன்னொரு புறம் குடும்பத்தில் சமூகத்தில் நிகழ்கின்ற சிக்கல்களுக்கு வழி தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ அவர்களே அந்த சிக்கலிலிருந்து மீளுவதற்கான ஆலோசனை மையம், சட்டம் சார்ந்த உதவிகள், இப்படி எந்த விதத்திலும் கட்டணம் இல்லாமல் உழைக்கும் மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவது தான் நம்முடைய நோக்கம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை முன் வச்சிருக்கிறோம். அப்படி இந்த திட்டத்திற்காக இந்த 42 லட்சம் ரூபாயை நாங்கள் எந்த தொழிலதிபர்கள்ட்டையும் போய் கேட்கல, மிரட்டல, கட்டாயப்படுத்தல. என்னோடு இருந்து மக்களுக்கு பணியாற்றியவர்கள், என் மீது நட்பு பாராட்டியவர்கள், என்னுடைய உறவுகள், நண்பர்கள், இவர்கள் கொடுத்த பங்களிப்பில் தான் இந்த இடத்த வாங்கியிருக்கிறோம். 6 பேர் வீட்டுக்கு தான் நான் போனேன் இதுக்கு உதவி கேட்டு. அந்த 6 பேர்ல 3 பேர் அவருக்கு நாங்கள் உதவி செஞ்சோம். அந்த உதவிக்கு 1 ரூபாய் கூட நாங்கள் கைமாறா பணம் வாங்கல. அவங்கள்ட்ட அப்படி மக்களுக்கான வேலையை முன்னெடுக்கிறோம், இதுக்கு உதவுங்கன்னு கேட்டோம். 6 பேர்ல அதுல 2 பேர் மக்கள் பிரதிநிதி, 2 பேர் அந்த பக்கத்தில் ஒரு செல்வாக்கான மனிதர்கள். நாங்கள் அந்த மக்கள்கிட்ட போறப்ப ஈழ உழவுன்னா கலவரம் பண்ணுவான், சண்டை உழப்பா இப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருந்த பகுதியில் அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இது மாதிரி ஒருத்தரும் முன்னெடுக்கல, இந்த வேலைக்கு நான் ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே நான் 10 கோடிக்கு பணம் தரேன்னு சொன்னார். அவருக்கு நன்றி சொல்றதுக்காக நான் அவர் வீட்டுக்கு போனேன். அப்ப இதை தவிர நாங்கள் யார்கிட்டையும் போய் பணம் கேட்கல. அப்படி உதவுறோம்னு சொன்னவங்க யாருமே உதவ முன்வரவில்லை. அப்போ உழைக்கும் மக்களாக, அன்றாடங்காட்சி மக்களாக இருக்கக்கூடிய, ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உழைப்பிலிருந்து கொடுத்த தொகை தான் இந்த 42 லட்சம் ரூபாய்க்கு இந்த 1 லட்சம் சதுரடிக்கான இடத்தை வாங்கியிருக்கிறோம். அங்க உழைக்கும் மக்களிடம் கையேந்தி இந்த வளாகத்தை கட்டமைப்போம் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இப்போ அழைப்பு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி என் பாக்கெட்டில் பணத்தை வச்சு திரிச்சாங்க, நான் வாங்கிக்கல. அழைப்பு கொடுக்குறப்ப திருவங்காடு பகுதிக்கு போனேன். அவர் இப்போ சட்டமன்ற தேர்தலில் தயாராகிட்டாங்க எதிர்கொள்ள. 50,000 பணத்தை என் பாக்கெட்டில் வச்சு திணிச்சாங்க. அழைப்பு தான் கொடுக்க வந்தேன், நான் பணம் வாங்க வரலன்னு. யார் வீட்டு படி ஏறியும் 1 ரூபாய் பணம் வாங்கியதாக வரலாறு இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது.
ஏன்னா நண்பர்கிட்ட கடன் வாங்கியிருப்பேன்.